நீங்க கெஸ் பண்ணவே முடியாத ஷாக்கிங்கான கிளைமாக்ஸ் இருக்க படங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தான் இது. இப்போ இந்த வீடியோல நம்ம இந்தியன் சினிமால இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன முக்கியமா ஷாக்கிங்கான கிளைமாக்ஸ் இருக்கிற ஒரு 3 தரமான படங்கள் பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். அப்புறம் இந்த வீடியோல எந்த ஒரு ஸ்பாயிலர் இருக்க போறதில்ல. அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம். நீங்க நல்ல சினிமா பார்க்கணும் அப்படின்னா நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க ஸ்டாண்ட் அலோன் சினிமா. கார்கி ரொம்ப இன்டென்ஸான கிளைமேக்ஸ் இருக்க ஒரு தரமான கோர்ட் ரூம் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த கார்கி. கார்கி ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. அவங்களோட அப்பா அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருந்துட்டு வராரு. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சைல்டு ரேப் நடக்க அதில் ஒன் ஆஃப் த சஸ்பெக்டாக கார்கியோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆள் கிடைக்காம உங்கள் அப்பா அரெஸ்ட் பண்ணிருக்க முடியும்னு நினச்சிக்காதீங்க. ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ தன்னோட அப்பா ஒரு நிரபராதி அப்படின்னு போராடுற கார்கியோட போராட்டத்தில் கடைசியில் அவங்களுக்கு நியாயம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். நீ நேரம் காலம் விதி எல்லாத்தையுமே நம்பு, என்ன நம்பாத. நான் பையன் இல்லைல்ல, பொண்ணு தானே. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு சில டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல தரமான கோர்ட் ரூம் ட்ராமா, அதே சமயம் ஒரு நல்ல சோஷியல் கண்டென்ட் உள்ள படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த கார்கி. ஒரு நிமிஷம் அப்பாவை நினச்சிக்கோ. இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. 22 ஃபீமேல் கோட்டயம் 2012 ஃபகத் ஃபாசில், ரிமா கலிங்கல் நடித்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஹிட்டான த்ரில்லர் படம் தான் இந்த 22 ஃபீமேல் கோட்டயம். நம்ம ஹீரோயின் டெஸா பெங்களூரில் நர்சிங் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு நர்சிங் முடிச்ச பிறகு கனடா போகணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும். இப்போ இவ சிரில் அப்படின்னு ஒருத்தரை மீட் பண்ண, அவன் டிராவல் ஏஜென்சி ஒர்க்கராக இருக்கான். விசா ப்ராசஸ்க்காக இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அது அப்படியே போக போக ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறுது. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு டெஸாவோட லைஃப்பில். திடீர்னு ஒரு நாள் எதிர்பாராத சம்பவம் நடக்க, அதுக்கப்புறம் டெஸாவோட லைஃப் தலைகீழாக மாறுது. அவள் லைஃப்பில் வந்த சிரில் உண்மையிலே யாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். ரொம்ப இன்டென்ஸான கிளைமேக்ஸ் இருக்க ஒரு படம் தான் இந்த 22 ஃபீமேல் கோட்டயம். சொல்ல போனால் ரொம்ப டிஸ்டர்பிங்கான கிளைமேக்ஸும் கூட. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபகத் ஃபாசில் அந்த டைமில் இப்படி ஒரு ரோலை எப்படி எடுத்து பண்ணாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ഇന്നലെ രാത്രി പയ്യന്മാരുമായി ഒരു ഇൻസിഡന്റ് ഉണ്ടായില്ലേ, സിറിൽ കയറി അടിച്ചത്. கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து பார்க்கவே முடியாது. ஆனால் உங்களுக்கு பயங்கர ராவாக இன்டென்ஸாக அதே சமயம் ஒரு கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே இருக்க படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த 22 ஃபீமேல் கோட்டயம். இந்த படம் சன்நெக்ஸ் ஓடிடிலேயே அவைலபிளாக இருக்குது. தியா 2020 கன்னடத்தில் ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் ட்ராமா தான் இந்த தியா. நம்ம ஹீரோயின் தியா ஒரு இன்ட்ரோவர்ட். அவள் காலேஜ் படிக்கிறப்ப ரோஹித் அப்படிங்கிற பையனை ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அதை அவள் எங்கேயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு சில வருஷம் கழித்து ரோஹித்தை திரும்ப தன்னோட லைஃப்பில் தியா பார்க்குறப்ப, இப்போது இந்த டைம் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் டெவலப் ஆக ஆரம்பிச்சு, அது அப்படியே ஒரு பாயிண்டில் ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பாகவும் மாறுது. I love you. எல்லாமே நல்லா போயிட்டுருக்க தியா லைஃப்பில் ஒரு நாள் இவங்க 2 பேரும் பைக்கில் போயிட்டுருக்கப்ப எதிர்பார்த்த விதமாக ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்க, அதில் ரோஹித் இறந்து போயிடுறான். இப்போது இதனால் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்க தியாவோட லைஃப்பில் ஆதி அப்படிங்கிற பையன் வர, Dear Dia, 26/2019. இதுக்கப்புறம் தியாவோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பெரிய சக்ஸஸ்னால ஹிந்தி, தெலுங்கு, மராத்தி அப்படின்னு நிறைய லாங்குவேஜில் இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல ரொமான்டிக் ட்ராமா, அதுலேயும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கிற படங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த தியா. இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது.